இன்னைக்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நேத்து போய் நீங்க முன் அனுமதி கேட்டு போர்ட்டல்ல அப்ளை பண்றீங்க. எப்படி உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளாக அனுமதி கொடுப்பாங்க? ஒரு விதிமுறையை பின்பற்ற சொல்லி சொல்றாங்க தேர்தல் ஆணையம். 48 மணி நேரம் அவகாசம் கொடுக்குறாங்க. ஏன் நீங்க 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே செய்யல? என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? உங்களுடைய இயலாமை, உங்களுடைய அறிவின்மை, உங்களுடைய புரிதலின்மை, இவை எல்லாவற்றிற்கும் நீங்கள் பொறுப்பேற்காம அதை கொண்டு போய் திமுக தலையில கட்டுறது எந்த வகையில சரியா இருக்கும்னு நான் கேட்கிறேன். ரொம்ப தெளிவாதான் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, நீங்க மேனுவலா எதுவுமே செய்யக்கூடாது, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்தா நாங்க அப்ரூவல் கொடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுங்கிறத விஜய்க்கு யாராவது எடுத்து சொல்லணும். அதுக்கு அனுமதிகள் எப்படி பெறணும்ன்றதுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு தேர்தல் ஆணையமாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு அந்த மரமண்டைக்கு புரியுறது மாதிரி, இப்படிதாங்க நடத்தணும், இப்படிதாங்க நீங்க அனுமதி கேட்கணும், இப்படிதாங்க இதுல முறையிடணும்ங்கிற செய்தியாவது சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்னு தான் நான் நினைக்கிறேன். சொன்னா சென்னையில எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு இடம் கொடுப்பதில் யார் போய் மிரட்ட முடியும்? நான் கேட்கிறேன். அரசு செயலிழந்துருச்சு இல்ல சார்? செயலிழந்து கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு இல்ல சார்? தேர்தல் ஆணையத்தினுடைய கைக்கு பவர் போயிடுச்சு இல்ல சார்? நாளைக்கு நீங்க தானே சார் அதிகாரத்துக்கு வர போறீங்க, அப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அதிகாரத்துக்கு வருகிற உங்களை பார்த்து மண்டப உரிமையாளர்கள் பயப்படணுமா? அதிகாரத்தில் இருந்து முடிந்து போயிருக்கிற திமுகவை பார்த்து பயப்படணுமா? தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் தான் இந்த சில்லறைகளுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதிமுக திமுகவினுடைய சத்தம் மட்டும்தான் தமிழ்நாட்டுல கேட்கும்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி பேசு பொருளாக இருக்கிறார், பாஜக பேசு பொருளாக இருக்கிறது, திமுக பேசு பொருளாக இருக்கிறது. இவ்வளவுதான் இந்த எலெக்ஷன்ல சினாரியோ இருக்கே தவிர இதை தாண்டி ஒரு புதிய செய்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இல்ல. ஏற்கனவே அது முடிஞ்சு போன காரணத்தால இந்த பிரச்சார பயணத்தை தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் தான் நான் உறுதியா நம்புறேன். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்தே தாவேகா எந்த ஒரு களத்திலையுமே இறங்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியலை விஜய் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக சொன்னார். அந்த அனுமதி என்பது கிடைக்கவில்லை என்று அந்த புரோகிராம் என்பது ரத்து செய்யப்படுகிறது. மீண்டும் நாளை ஒரே நாள்ல 5 தொகுதிகளை விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே கொடுத்திருந்தாங்க. அந்த பிரச்சாரத்திற்குமே தற்போது அனுமதி ரத்து என்பது வந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் தான் இப்படி இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் வந்துவிட்டால் நீ மூளை முடுக்கெல்லாம் விஜய் அவர்கள் இறங்குவார் அப்படின்னு சொல்லிதான் ஆதவ அர்ஜுனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்களுக்கு அனுமதியே வாங்க தெரியாம தான் இவ்வளவு நாட்கள் முதலமைச்சர் மீது பழி போட்டாங்கன்னு எடுத்துக்கொள்வதா, அல்லது தேர்தல் ஆணையம் சேர்ந்து விஜயை பழிவாங்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா? எப்படி பார்ப்பது? இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுது சார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எப்போது அமலுக்கு வருகிறதோ அப்போதே அரசு இயந்திரம் என்பது முழுவதுமாக அதிகாரம் இழந்து போயிருது. இதுதான் யதார்த்தமான நடைமுறை. அப்ப அரசு இயந்திரமே முழுவதுமாக அதிகாரம் இழந்து போயிடுச்சுன்னா முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அமைச்சர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினரினுடைய அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த அலுவலகத்தையே காலி செய்து சாவியை ஆரோட்ட ஒப்படைக்கணும்ன்றது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. அப்படிதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்ட ஒப்படைச்சிட்டு வந்துறாங்க. இப்ப ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் தான் பவர் ஹோல்டு. நீங்க தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வரும்போது என்னென்ன மாதிரியான நடத்தைகளை நீங்க பின்பற்றணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய அட்டவணையே போடுது. அதுல குறிப்பா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அலுவலகம் திறப்பதாக இருந்தாலும் சரி, புதிய அலுவலகத்தை சட்டப்பேரவைக்கு ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அது ஒரு தனியார் இடமாக இருக்கணும். தனியார் இடத்துல நீங்க அலுவலகம் அமைக்கணும். அந்த அலுவலகத்துக்கு முன் அனுமதி பெறணும்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, 48 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த சுவிதா போர்ட்டல்னு சொல்லி அந்த போர்ட்டல் வச்சிருக்கிறாங்க. நீங்க ஆன்லைன்ல அந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் போடணும். அப்ப ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடும்போது அது ரிவ்யூக்கு வரும். வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ள ரிவ்யூக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு 1 மணி நேரத்திலே ரிவ்யூக்கு வந்துடுது. அப்ப அதுக்கு என்ஓசி தேவைப்படுதா அப்படின்னு பாக்குது தேர்தல் ஆணையம். என்ஓசி தேவைப்படுமே, ஆனால் லோக்கல் ஸ்டேஷன்ல நீங்க அந்த என்ஓசிய வாங்க வேண்டியிருக்கு. அந்த என்ஓசியை நீங்க போய் கேட்க வேண்டியில்லை. என்ஓசி தேவைப்படுமே, ஆனா அதையும் நீங்க போர்ட்டல்லயே, மேனுவல்ன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன் மெத்தட்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, 48 மணி நேரத்துக்கு முன்பாக அனுமதி கேட்கணும். இன்னைக்கு தாஜ் கோரமண்டல்ல உங்களுடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு வைக்கிறீங்க.
தனியார் விடுதிக்குள்ள வச்சாலும் சரி, தனியாருக்கு சொந்தமான இடங்கள்ல வச்சாலும் சரி, நீங்க 100 விழுக்காடு முன் அனுமதி பெறுவது என்பது அவசியம். இன்னைக்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நேத்து போய் நீங்க முன் அனுமதி கேட்டு போர்ட்டல்ல அப்ளை பண்றீங்க. எப்படி உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளாக அனுமதி குடுப்பாங்க? ஒரு விதிமுறையை பின்பற்ற சொல்லி சொல்றாங்க தேர்தல் ஆணையம். 48 மணி நேரம் அவகாசம் குடுக்குறாங்க. ஏன் நீங்க 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே செய்யல? என்ன செஞ்சுகிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதி அமலுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதற்கு பிறகு கோட் ஆஃப் கண்டக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க பின்பற்றாம குற்றச்சாட்டுகளை வந்து தமிழ்நாடு அரசுல மேல கொண்டு போய் சுமத்துறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப தவறான நடவடிக்கை. இன்னொன்னு, உங்களுடைய இயலாமை, உங்களுடைய அறிவின்மை, உங்களுடைய புரிதலின்மை, இவை எல்லாவற்றிற்கும் நீங்கள் பொறுப்பேற்காம அதை கொண்டு போய் திமுக தலையில கட்டுறது எந்த வகையில சரியா இருக்கும்னு நான் கேட்கிறேன். இப்ப உதாரணமா 2 பிரச்சனைகளை மையப்படுத்துறாங்க. ஒண்ணு, வில்லிவாக்கம் தொகுதியில அவங்க பார்ட்டி ஆபீஸ் போட்டாங்க எலெக்ஷனுக்கு, அந்த ஆபீஸ வந்து இழுத்து மூட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தனியாருக்கு சொந்தமான இடத்துல நீங்க கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறீங்க. அப்ப கல்யாண மண்டபத்தை பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற இடத்த கையகப்படுத்துறீங்க. கையகப்படுத்தி அங்க வந்து பார்க்கிங் வச்சுக்கலாம், அங்க வந்து சாப்பாடு போட்டுக்கலாம், இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்யலாம்னு ஒரு கொட்டகையை போடுறீங்க. அந்த சுற்று வட்டாரத்துல அரசு நிலங்கள் எவ்வளவு இருக்கு, அது ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடமாக இருக்கு, அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள், அதாவது இங்க இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ், தேர்தல் ஆணையம் ஒன்னும் புதுசா கொண்டு வந்து அதிகாரிகளை போடல. அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்களுடைய வேலையை செய்யறாங்க, மண்டபத்தினுடைய உரிமையாளர்களை அழைச்சு கேட்கிறாங்க. இது எப்படி மிரட்டல்ல வரும்னு கேட்கிறேன். நீங்க விதிமுறையை பின்பற்றாம மண்டப உரிமையாளருக்கு நெருக்கடியை நீங்க கொடுத்துட்டு அவர்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. சேகர் பாபு தான் இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னா, சேகர் பாபுவே எலெக்ஷன் கேம்பெயினுக்குள்ள பிஸியா இருக்காரு. அவர் இப்ப அமைச்சரா? அமைச்சருக்கு உண்டான அதிகாரம் அவர் கையில இருக்கா? இது என்ன மாதிரியான பேச்சு? சரி, அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இன்னொன்னு, இப்ப நீங்க இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அனுமதி கேட்கறது இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அனுமதி கேட்கறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ வச்சிருக்காங்க. நீங்க ஸ்டேஜ் போடுறதா இருந்தா அந்த ஸ்டேஜ் எந்த இடத்துல போட முடியும்? நெரிசல், கூட்ட நெரிசல் ஏற்படுகிற இடத்துல போட முடியாது. அதே மாதிரி நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்கள்ல போட முடியாது. அப்படி நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடங்கள்ல போடுவதாக இருந்தா நகாய்ட்ட NHAI அப்ரூவலை நீங்க வாங்கணும், முன் அனுமதியை பெறணும், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட நீங்க வந்து முறையிடணும். இப்படி எல்லாம் சில வந்து விதிமுறைகளை வச்சிருக்காங்க. நீங்க 5 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போறதாக சொல்லிட்டீங்க, எங்க நின்னு பேச போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எங்க நின்னு பேச போறீங்கன்னு சொல்லும்போது 3000 பேர் திரளுவாங்கன்னு சொல்லிட்டு 300 பேர் நிக்க கூட இடம் இல்லாத இடத்த நீங்க வந்து காட்டுறீங்க. ஏற்கனவே கரூர் சம்பவம் இங்க சாட்சியாக நிழலாக நின்று ஆடிக்கொண்டிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க முறையா முன் அனுமதி வாங்கி முறையான ஏற்பாடுகளை செய்து முறையா கூட்டம் நடத்தினாலே அங்க பல பேர் விழுந்து செத்து போறான், பல பேர் விழுந்து அடிபட்டு போறான். தஞ்சாவூர்ல கூட்டம் நடத்துறப்ப உங்களை பின்தொடர்ந்து வந்த தம்பி இந்த 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அப்ப இப்படி உயிர் சேதங்கள் ஏற்படுகிற போது தேர்தல் நேரத்துல இந்த அசம்பாவிதங்களை எப்படி தடுக்க முடியும்? தேர்தல் ஆணையத்துக்கு அந்த தார்மீக கடமை இருக்கு இல்லையா? அப்ப தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை செய்கிற போது ரொம்ப தெளிவாதான் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, நீங்க மேனுவலா எதுவுமே செய்யக்கூடாது, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்தா நாங்க அப்ரூவல் கொடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க ஒரு பேப்பரை தூக்கிட்டு போய் அனுமதி கேட்கறதுக்கான சூழல் இப்ப இல்ல, அதுக்கு உண்டான காலகட்டமும் இது இல்ல. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுங்கிறத விஜய்க்கு யாராவது எடுத்து சொல்லணும். அதுக்கு அனுமதிகள் எப்படி பெறணுன்றதுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு தேர்தல் ஆணையமாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு அந்த மரமண்டைக்கு புரியுறது மாதிரி, இப்படிதாங்க நடத்தணும், இப்படிதாங்க நீங்க அனுமதி கேட்கணும், இப்படிதாங்க இதுல வந்து முறையிடணும்ங்கிற செய்தியாவது சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, அவரு ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் மேலாண்மை குழு தலைவராக இருக்கிறார் தாவேகாவுக்கு. அவருக்கு இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா? இன்னொரு பக்கம் விஜய் வந்து நீங்க சொன்னீங்க 300 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 3000 பேரை திரட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது கண்டிப்பாக ஸ்டாம்பேடுக்காக கூட வழிவகுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஏன்னா அவர் சனிக்கிழமை தான் சூஸ் பண்றாரு. இதே மாதிரிதான் சனிக்கிழமையை சூஸ் பண்ணி மாணவர்கள் அத்தனை பேருமே கூட்டத்தை திரட்டுறேன் அப்படின்ற பேர்ல சம்பவத்தை பண்ணி விட்டாரு. சோ இது விஜய் வீம்புக்குனே பண்றாரா? அதாவது 300 பேர் தான் இருக்க வேண்டிய இடத்த 3000 பேருக்கான அனுமதி அப்படின்னு சொல்லி வாங்குறது என்பது வீம்புக்குன்னு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல சார், அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாம போறது அப்படிங்கிறது தெரியாம பண்ணது. அவர்களுக்கு உண்மையிலேயே புரியல. நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா இருக்காரு, அவருக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டீங்க. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சார். அவர் ஏதோ தன்னை ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணேன் அப்படிலாம் சொன்னாரு.
ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் எலெக்ஷனுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி இருக்கும்னு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா, களத்துல வேலை செய்யற அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு அது தெரியும். கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன அப்படின்னு. நீங்க வீட்டுல வரைந்து வைத்திருக்கிற சின்னத்துக்கு கூட அனுமதி பெறணும். உங்க வீடு தான், உங்க மதில் சுவர் தான், உங்க காசு தான், உங்க பெயிண்ட் தான். ஆனா அதுக்கே அனுமதி பெறணும்ன்றது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. நீங்க சொல்ல முடியுமா? என் வீட்டுல வரைஞ்சுக்கிறதுக்கு நீ யாரா பண்ண முடியும், தடை பண்ண முடியும் அப்படின்னு கேட்க முடியுமா? ஒண்ணும் இல்ல. கடந்த வாரம் நான் வந்து திருச்சி போயிட்டு திரும்பி வரும்போது என் கார்ல இருக்கிற கொடியை கழட்ட சொல்லி காவல்துறையினர் நெருக்கடி கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், எங்க பிரைவேட் கார்ல ஒரு கட்சியினுடைய நிர்வாகி போறதுக்கு கொடி கட்டுறதுக்கு எந்த விதமான நெருக்கடியும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. வாடகை கார்கள்ல தான் கட்டக்கூடாது, முன் அனுமதி பெறணும்னு சொல்லிருக்காங்க. இன்னொன்னு, எலெக்ஷன் நேரத்துல போனா மட்டும்தான், கேம்பெயின்ல போனா மட்டும்தான் நீங்க வந்து அதை கோட் ஆஃப் கண்டக்ட்ல கொண்டு வரணும். என்னுடைய தனிப்பட்ட பயணங்களுக்கு கார்ல கொடி கட்டுறதுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை அப்படின்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ இந்த புரிதல் குறைஞ்சபட்சம் நீங்க தேர்தல் களத்துல பணியாற்றி இருந்தாதான் உங்களுக்கு வரும். என்னென்ன அனுமதி தேவையில்லை, என்னென்னவற்றுக்கு அனுமதி தேவைன்ற விஷயம் நீங்க வந்து தேர்தல் பணிகளில் முன்ன பின்ன ஈடுபடுதா. நம்ம கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, முன்ன பின்ன செத்தாதானடா சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லி. நீங்க பூஷ்வாக்கள் மனநிலையில் இருந்து கொண்டு, கார்பரேட் மனநிலையில் இருந்து கொண்டு இங்க வந்து தேர்தல் பணியாற்ற வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான புரிதல் இருக்காது. அண்ணன் செங்கோட்டையனாவது சொல்லி புரிய வைக்க கூடாது ஆதவர்ஜுனுக்கு. ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ணன் செங்கோட்டையன் சொன்னா கேட்கிற நிலைமையில ஆதவர்ஜுன் இருக்காராங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அவர் சொன்னா, யோ நீ போய் அவன் வேலையை பார்த்துட்டு எனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டக்கூடாது. அவருக்கு பெரிய தர்ம சங்கடம் வந்துடும். அதனால அமைதியா இருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். முற்றிலுமாக ஆதவர்ஜுன் போன்றவர்களுக்கு தேர்தல் அணுகுமுறைனா என்னன்னு தெரியல. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துட்டா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியல. ஆனா விஜய் பத்தி நீங்க கேட்டீங்க இல்லையா, அவர் வந்து திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாருன்னா, ஆமா திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாரு. அதுக்கு குறிப்பா நீங்க ஒரு மாஸ் கிரௌட காட்டணும்ன்றது விஜய்க்கு வந்து ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அந்த கரூர் ஸ்டாம்பேட் விவகாரத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா, அவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்து போயிடுச்சு. அவர் வந்து பஸ்ல உட்காந்துட்டு அந்த லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாரு இல்லையா? அப்ப நீங்க அதை எப்படி வந்து புரிஞ்சுக்க முடியும்? இவ்வளவுக்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு வந்து தன்னை ஒரு தெய்வ பிறவியாக காட்டிக்கொள்வது, தன்னை வந்து எப்படி சொல்வது, ஒரு மனிதத்தன்மையற்ற நிலையிலிருந்து செயல்படுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து தன்னை இயக்குது அப்படின்னு சொன்னா, அவர் உண்மையிலேயே அதை விரும்புறாரு. 100 பேர் இருக்கிற முட்டுச்சந்துல போய் 1000 பேர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டா, ஏய் பாருப்பா எவ்வளவு பெரிய கிரௌட் வருது அப்படின்னு சொல்லி மக்கள் சிலாகித்து பேசுவாங்க. அந்த மாஸ் கேதரிங் வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் தரும் அப்படிங்கிற ஒரு போதையிலேயே இன்னமும் விஜய் இருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். அப்ப திட்டமிட்டு இந்த வேலைகளை விஜய் செய்யறாரு அப்படின்னு தான் பாக்குறேன். அதற்கு மனித உயிர்கள் பலியாவதுங்கிற கவலைப்பாடு கொஞ்சமாவது வேணாமா? எல்லா தலைவர்களும் கூட்டத்தை விரும்புவாங்க. எந்த தலைவர் தான் கூட்டத்தை விரும்ப மாட்டாங்க? அப்ப நீங்க போய் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசணும்னா 100 பேர் இருந்தா பேச்சு ஒரு மாதிரியாகும், 1000 பேர் இருந்தா பேச்சு ஒரு மாதிரியாக வரும். நம்ம பேச்சை கேட்பதற்கு, நம்ம நிகழ்வுகள்ல பங்கேற்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரணும்னு தான் எல்லா தலைவர்களும் நினைப்பாங்க. அது தலைவர்களினுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அதுல ஒண்ணும் நீங்க குறையே சொல்ல முடியாது. ஆனா வருகை தருகிற தன்னுடைய தொண்டர்களினுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன், எனக்கு வந்து மாஸ் காட்டுறது மட்டும்தான் நோக்கம் அப்படின்னு ஒரு தலைவர் செயல்பட்டா, அந்த தலைவர் எவ்வளவு பெரிய மன நோயாளியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத விஜய் சமகாலத்துல நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே திட்டமிட்டு தான் விஜய் வந்து சின்ன இடங்கள்ல பெரிய கூட்டங்களை கூட்டுகிற வேலையை தொடர்ச்சியாக செய்யறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில அவருடைய கட்சி அலுவலகத்தை மூடி சென்றிருக்கிறார். நீங்க இதற்கு காரணம் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை, தேர்தல் ஆணைய நடவடிக்கை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆதவர்ஜுனா சொல்றாருன்னா, சென்னையில் எந்த மண்டபத்தையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம் வந்து எங்களை எடுக்க விட மாட்டாங்க. எங்களுடைய கூட்டம் வந்து இன்னைக்கு வேட்பாளர் அறிவிப்பு ரத்தாதனுக்கு காரணமே மண்டபத்தை மிரட்டிட்டாங்க. சாதாரண கட்சி ஆபீஸ் வைக்கக்கூடிய அந்த மண்டபத்தை மிரட்டுறாங்க. நாங்க வந்துட்டு சென்னையில 16 தொகுதியில 13 தொகுதிகள் தாவேகா இன்னைக்கு லீடிங்ல இருக்கு. அதை பார்த்துட்டு தான் அந்த பயம் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்றாரு. இல்ல, இன்னமும் அந்த மாய உலகத்திலிருந்து இவர்கள் விடுபடவே இல்லை. நீங்க இதுவரைக்கும் ப்ரூவன் ரெக்கார்டுன்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் இல்ல. ஒரு தேர்தலையாவது சந்திச்சிருக்கீங்களான்னு கேட்டா ஒரு தேர்தலையும் சந்திக்கல நீங்க. இதுதான் முதல் தேர்தல். முதல் தேர்தலையே நடத்தை விதிமுறைகளை எப்படி எதிர்கொள்றதுன்றதே தெரியாத தற்கொலை கூட்டங்களாக இந்த கூட்டம் திகழுது. ஒண்ணு. அடுத்து, நீங்க தேர்தலுக்கு உண்டான தயார் நிலையை முதல்ல கட்சிக்குள்ள உருவாக்கணும்ல. அந்த தயார் நிலைக்கு கட்சி உருவாயிருச்சா? இப்ப திமுகவுல வேட்பாளர்கள் அறிவிப்பு இன்னும் நடக்கல. கூட்டணிகளுக்கு தொகுதி பங்கீடு இன்னும் நடக்கல. காரணம் என்னன்னா, பெரிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடருது.
ஆனா பெயரளவிலாவது ஒரு கூட்டணியை அறிவித்திருக்கிற அதிமுக பாஜக தரப்பு கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு 2வது கட்டமா அறிவிச்சிட்டாங்களே. தமாக கேண்டிடேட் அறிவிச்சாச்சே. ஏறக்குறைய பாஜக கேண்டிடேட்ஸும் ஃபைனல் ஆயிட்டாங்கன்னு தானே ஒரு பேச்சு இருக்கு. அப்போ அங்க நடந்துகிட்டு இருக்கிற பணி, நீங்க யாருமே கூட்டணி இல்ல. 234 தொகுதியிலும் விஜய் தான் கேண்டிடேட்டா அறிவிக்க வேண்டியிருக்கு. இன்னும் கேண்டிடேட்டை நீங்க அறிவிச்சிட்டீங்களா? தேர்தல் பிரச்சார அட்டவணை போட்டாச்சா? தேர்தல் பிரச்சார அட்டவணையில எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளை கவர் பண்றோன்ற டீடைல்ஸோட நீங்க வந்துட்டீங்களா? அப்போ தேர்தலுக்கு உண்டான எந்த விதமான செயல்பாடுகளும் உங்களிடத்துல இல்ல அப்படிங்கிறது களத்துல யதார்த்தமாக புரியக்கூடிய செய்தியாக இருக்கு. இப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, சென்னையில எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க? உங்களுக்கு இடம் கொடுப்பதில் யார் போய் மிரட்ட முடியும்? நான் கேட்கிறேன். அரசு செயலிழந்துருச்சு இல்ல சார்? செயலிழந்து கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு இல்ல சார்? தேர்தல் ஆணையத்தினுடைய கைக்கு பவர் போயிடுச்சு இல்ல சார்? நாளைக்கு நீங்க தானே சார் அதிகாரத்துக்கு வர போறீங்க. அப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அதிகாரத்துக்கு வருகிற உங்களை பார்த்து மண்டப உரிமையாளர்கள் பயப்படணுமா? அதிகாரத்தில் இருந்து முடிந்து போயிருக்கிற திமுகவை பார்த்து பயப்படணுமா? அப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாளைக்கும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு மண்டப உரிமையாளர்கள் நம்புறாங்களா? நீங்க சொல்ற கூற்று உண்மையாக இருந்தா. அப்ப நாளைக்கு திமுக தான் அதிகாரத்துக்கு வருது. இது ஒரு டம்மி கட்சி, இது ஒரு டம்மி பீஸ், காசை வாங்கிட்டு இடத்த கொடுத்துட்டா நாளைக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மனநிலைக்கு மண்டப உரிமையாளர்கள் வர்றாங்களா? ஏன்னா நான் ஆதவ அர்ஜுனா கூட்டில இருந்து பேசுறேன். திமுக மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். அப்படி மிரட்டுறதா இருந்தா பாஜகவுக்கு எப்படி இடம் கிடைக்கும்? அதிமுகவுக்கு எப்படி இடம் கிடைக்கும்? இன்ன பிற கட்சிகள் எல்லாம் எப்படி களத்துல நின்னு செயல்படுறாங்க? நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இதுக்கு சீமானே தேவலான்னு நினைக்கிறேன். சீமானு கூட இப்படியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கல. நீங்க சீமானை விட மோசமாக வெளிப்படுறீங்கன்னு நான் பாக்குறேன். அப்போ தேர்தலை தேர்தலாக எதிர்கொள்ளாமல் அவதூறு பரப்புகிற வேலையை செய்யறது, தொடர்ந்து திமுகவை நோக்கி கல்லறிகிற வேலையை செய்யறது. சார், அதிகாரப்பூர்வமாக எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டுருச்சு. தேர்தல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கு. இன்னொரு 20 நாள்ல வாக்களிக்க வேணும் மக்கள். 20 நாள் தான் ஹார்ட்லி டைம் இருக்கு. இந்த 20 நாள பொட்டன்ஷியலா எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு கட்சி பார்க்கணுமா வேணாமா? அதுவும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிற ஒரு கட்சி. நீங்க என்னென்ன மாதிரி மக்களை போய் அணுகணும்ன்ற அந்த ஒரு பயணத்திட்டத்துக்கு தயாராயிருக்கணுமா இல்லையா? இன்னமும் நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னமும் திமுக மீது அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. இதுவே தேர்தல் சூழலுக்கு நீங்க தயாராகலன்றதுதான் உணர்த்துது. இப்பவும் திமுக போபியா இருக்குல்ல, அந்த டிஎம்கே போபியா உங்களை இயங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். என் தேர்தல் அட்டவணை குறித்தும் எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் குறித்து சொன்னீங்க. சீமான் அவர்கள் முதல் நாளாக பிரச்சாரத்தை துவங்கி நடத்திட்டு இருக்கிறாரு. தொகுதி தொகுதியா போறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றுல இருந்தே தன்னுடைய பிரச்சாரத்தை மயிலாப்பூர்ல இருந்து தொடங்கிட்டாரு. முதலமைச்சர் அவர்களுமே மார்ச் 31 இருந்து நான் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை திருவாரூர்ல தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணிட்டாருன்னா, ஆல்ரெடி ஒரு மேப் போட்டு வச்சு அதன்படி அவங்க நடத்துறாங்க. ஆனா விஜய் தரப்பு அதை செய்யலையா? அதாவது ஒரே நாள்ல 5 தொகுதி அப்படின்னாவே உங்களால 234 தொகுதியை நீங்க சொன்ன அந்த 20-30 நாள்ல முடிக்க முடியாது அப்படின்றப்போ, இப்ப முதல் பிரச்சாரமே ரத்தாகுது, எந்த தொகுதிக்கும் போக முடியாம மாறுது அப்படின்றப்போ எப்படி 234 தொகுதியை அவங்க கவர் பண்ணுவாங்க? இல்ல, விஜய் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரைக்கும் தமிழ்நாடு தழுவிய ஒரு சுற்றுப்பயணம் போவாருன்னா நான் எதிர்பார்க்கல. அதற்குண்டான பயண திட்டமும் அவர்களிடத்துல இல்ல. அதற்குண்டான செயல்பாட்டு வடிவமும் அவர்கள்ட்ட இல்ல. கூடுதலாக போனா 100லிருந்து 120 தொகுதிகளுக்குள்ள கேம்பெயின் போவார். அவ்வளவுதான் அவரால் போக முடியும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பயண திட்டம் அப்படியானது. இதுல என்ன பெரிய பியூட்டின்னா, இங்க இருந்து அண்ணன் செங்கோட்டையன் போனோன்ன ஜெயலலிதாவினுடைய தேர்தல் பிரச்சார பயண திட்டத்தினுடைய வியூக வகுப்பாளரே போயிட்டாரு. இப்ப விஜயினுடைய பயணம் வேறு மாதிரியாக மாறப்போகுது அப்படின்னா, அவர் அங்க போய் விஜய் ஸ்டைல்ல தான் கூட்டம் போட்டாரு. அங்க போய் திராவிட கட்சிகள் ஸ்டைல்ல அவர் கூட்டம் போடல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அம்மையாருடைய கேம்பெயினை எப்படி அவர் அந்த ரெடி பண்ணி, அந்த மேப் ரெடி பண்ணி, ரூட் மேப் ரெடி பண்ணி போடுவாரோ, அது மாதிரி அவரால் அங்க போட முடியல. விஜய் எப்படி போய் பஸ் வந்துரும், அப்புறம் கேரவன் வரும், அப்புறம் கேரவன் உள்ளார இருந்து வருவாரு. அந்த ராஜ்மோகன் ஒரு தோழர் ஒருத்தர் அவரை வானலாப புகழ்வாரு. அப்படியே கீழ இருந்து மேல ஒரு தெய்வ பிறவி போல விஜய் வருவாரு. அப்புறம் அந்த டெலிபிராம்டரை கொண்டு வைப்பாங்க. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு அந்த ஒரு தீம் இருக்குல்ல, அந்த தீம்குள்ளதான் அண்ணன் செங்கோட்டையன் போனாரே தவிர, அண்ணன் செங்கோட்டையன் உருவாக்கி வச்சிருக்கிற தீம்குள்ள விஜய் வரல. அப்ப இதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். அப்ப இந்த தீம்ல நீங்க 234 தொகுதியை எப்படி கவர் பண்ணுவீங்க? நீங்க சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு 5 தொகுதின்னா 20 நாளைக்கு நீங்க எத்தனை தொகுதி அதிகமாக போயிட முடியும்? அதிகபட்சம் 100 தொகுதி தான் போக முடியும்.
அப்ப 100 தொகுதியும் ரொட்டீனா நீங்க போயிடுவீங்களா? டே டு டே டிராவல் அப்படின்னா, இப்ப சிஎம் போறாருல, எதிர்க்கட்சி தலைவர் போறாருல, சீமான் போறாருல, அதுல போவீங்களா? உங்களுக்கு ரெஸ்ட் 2 நாள் தேவைப்படும். நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சா 9 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிற ஆளு. அப்படிப்பட்ட ஆள் நீங்க வந்து எப்படி 234 தொகுதிக்கு ஒரே ஃபுல் ஃபிளெட்ஜ்டு டூராக நீங்க போவீங்க? அதனால ஒட்டுமொத்த சுற்றுப்பயணம் என்பது விஜயினுடைய பயண திட்டத்தில் இருக்காது. சில குறிப்பிட்ட தொகுதிகளை தேர்ந்தெடுத்து, மையமான தொகுதிகளை தேர்ந்தெடுத்து, அந்த இடங்களுக்கு பிரச்சாரம் போயிட்டு, அங்க ஒரு 10 கேண்டிடேட்ஸா 5 கேண்டிடேட்ஸா வர வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துருவாரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அதற்குண்டான வியூகங்கள் அவர்களிடத்துல இல்ல. நீங்க இந்த வியூகத்தை வகுக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் விஜயோட டூர்ல இருக்கணும். ஆதவ அர்ஜுன் வகுக்க முடியுமா? ஏற்கனவே ஃபிளாப் அது. ஏற்கனவே ஃபெயிலியரா இருக்கு. இன்னொன்னு அந்த ஃபெயிலியரை யார் உருவாக்குனாவோ அந்த ஆதவ அர்ஜுன் கேண்டிடேட்டா இப்ப வில்லிவாக்கம். இட்னு போறதுதான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்ன புஷி ஆனந்த் கேண்டிடேட். ரூட் மேப் போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்ன செங்கோட்டையன் கேண்டிடேட். இப்ப இவங்க தேர்தல் வேலையை பார்ப்பாங்களா? இவருடைய சுற்றுப்பயண வேலையை பார்ப்பாங்களா? இவரோட சுற்றுப்பயணத்துல பின்னாடி போவாங்களா? அங்க போய் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பாங்களா? அப்போ விஜய்க்காக இந்த பிரச்சார பயணத்தை வியூகமாக வகுத்து கொடுப்பதற்கும் ஆட்கள் இல்லை. விஜயை இட்னு போறதுக்கும் ஆட்கள் இல்லை. புஷி ஆனந்துடைய பாஷையில சொல்லணும்னா அப்படின்னா நான் பாக்குறேன். எனவே அவர் 234 தொகுதிகளுக்கும் நிச்சயமாக பிரச்சாரம் போவதற்கான வாய்ப்பு கிஞ்சித்தும் இல்லை. இல்ல அப்ப அந்த வேட்பாளர்கள் எல்லாம் சோர்வாயிட மாட்டாங்களா? விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணா நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு வேட்பாளருக்குமே இருக்கும்ல. அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் இருக்கும். ஆனா அதை விஜய் செய்யவில்லை என்றப்ப அந்த வேட்பாளர்கள் திணறிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இத எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க? வீட்டில் இருக்கும் ஒரு விஜயை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுவாரா? இல்ல நீங்க இத வந்து விஜயினுடைய கடந்த கால நடைமுறைகளிலிருந்து அணுகணும் இந்த செய்தின்னு நான் பாக்குறேன். ஒண்ணு, விஜய் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு. ஏன் இந்த விஜய் வந்துதான் ஓட்டு கேட்கணுமா? உங்க வீட்டுல இருக்கிற விஜய் ஓட்டு கேட்க கூடாதான்னு கேட்டுருவாரு விஜய் ரொம்ப இலகுவாக. அது ஒண்ணு. 2வது, வேட்பாளர்கள் வந்து சோர்வடைய மாட்டாங்களா அப்படின்னீங்க. அதனாலதான் அவர் வந்து வேட்பாளர்களை ஏற்கனவே சோர்வடைய வச்சாரு. என்ன கேட்டாரு? 5 கோடி செலவு பண்ணுவியான்னு கேட்டாரு. எப்ப 5 கோடி செலவு பண்ணுவியான்னு அவர் கேட்டாரோ அன்னைக்கே அந்த வேட்பாளர்கள் எல்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க. பாதி பேர் இனிமே எலெக்ஷன்ல நிக்க கூடாதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. நாம வந்து விருப்ப மனு கொடுத்ததோட இருப்போம். கேட்டா நம்ம சீட்டு வேண்டாம்னு சொல்லிடுவோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே விஜயினுடைய நடத்தையிலிருந்து அந்த கட்சி புரிந்து கொண்டிருக்கிற செய்தி. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர்கள் செலவுக்கே தடுமாறக்கூடிய சூழல்னு ஒண்ணு இருக்கும். இந்த நேரத்துல விஜயினுடைய டூர் ப்ரோக்ராம்க்கு யார் செலவு பண்றது? விஜயினுடைய டூர் ப்ரோக்ராமை யார் ஆர்கனைஸ் பண்றது? அந்த இண்டிவிஜுவல் வேட்பாளர்ஸ் பண்ண முடியுமா? அதனால வேட்பாளர்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் வராம இருக்கிறது நல்லதுன்ற மனநிலைக்கு வந்துருவாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி பணியாற்றணும் சார். பெரிய தலைவர்கள் வர்றாங்கன்னா 2 நாள் முடிந்த பிறகு பணியாற்றணும். இப்போ யாரெல்லாம் ஓரளவுக்கு அந்த கட்சியில வந்து விவரம் புரிந்தவர்களா? எல்லாமே தற்கூறிகள் தான். அதுல ஓரளவுக்கு அந்த தற்கூறிலேயே பெட்டர் தற்கூறின்னு இருக்கும்ல ஒரு 2 அந்த 2 கேண்டிடேட் ஆகி போயிடும். அப்ப அந்த 2 தற்கூறி கேண்டிடேட் ஆயிடுச்சுன்னா வேலை செய்யற தற்கூறிகள் யாருன்ற கேள்வி இருக்குல்ல. யாரு போய் வேலை செய்வா? விஜயினுடைய ப்ரோக்ராமை யார் ஆர்கனைஸ் பண்றது? மாவட்ட செயலாளர் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு பாயிண்ட போட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல எத்தனை பேரை உட்கார வைக்கிறது, எத்தனை பேரை நிக்க வைக்கிறது, எந்த மணிக்கு அவரை கொண்டு வர்றது, என்ன மாதிரியான மைக் செட் ஆர்கனைஸ் பண்றது, வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா கொட்டகை போடுறது எப்படி, இந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பா? அப்போ இது கூடுதலான பணி சுமையா இருக்குன்றதுனால வேட்பாளர்களே இவர் வர வேண்டாங்கிற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். ஏறக்குறைய வந்து இன்ஆக்டிவ் மோடுக்கு அந்த கட்சி போயிடுச்சா. தேர்தல் ரேஸ்ல இல்ல. துவக்க நிலையில இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரலும் இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரலும் வேறாக மாறுபட்டிருக்கு. இப்ப களத்துல தமிழக வெற்றி கழகம் எங்க இருக்குன்னு தேடக்கூடிய நிலை வந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு ஒப்பீனியன் தமிழ்ல சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் தான் இந்த சில்லறைகளுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதிமுக திமுகவினுடைய சத்தம் மட்டும்தான் தமிழ்நாட்டுல கேட்கும்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி பேசு பொருளாக இருக்கிறார், பாஜக பேசு பொருளாக இருக்கிறது, திமுக பேசு பொருளாக இருக்கிறது. இவ்வளவுதான் இந்த எலெக்ஷன்ல சினாரியோ இருக்கே தவிர இதை தாண்டி ஒரு புதிய செய்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இல்ல. ஏற்கனவே அது முடிஞ்சு போன காரணத்தால இந்த பிரச்சார பயணத்தை தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் தான் நான் உறுதியா நம்புறேன். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.